கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. என்மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றும் இல்லா என் நிலை கண்டு, ஒன்றும் இல்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. நீதியும் ஞானமுமானவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமுமானவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. லூக்கா 18வது அதிகாரத்திலே நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு உவமையை சொல்லிவிட்டு 7வது வசனத்திலே, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். நாம் அநேக காரியங்களுக்காக அநேக நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கலாம். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி கர்த்தருடைய அந்த assurance, we have to get the assurance from God that God will do it for us. அந்த அஷூரன்ஸ் கிடைச்ச அப்புறமா நம்ம விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சில காரியங்களுக்காக இன்னும் பதில் வரவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஜெபிச்சு உடனே பதில் வந்தால் நம்ம யாருமே சோர்ந்து போகவே மாட்டோம். ஆனால் சில நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக ஜெபித்து 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 பதில் வராமல் இருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஊமையில பார்க்கிறோம், ஒரு விதவை அங்க இருக்கிற நியாயாதிபதி கிட்டக்க போய் அவங்க கேட்குறாங்க,
அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவர் என்று சொல்லி 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும். நம்முடைய தேவனுக்கு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நமக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கிற மனதை உடையவர். அவருடைய மனசெல்லாமே என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என்னை தேடுகிறவர்களுக்கு எல்லாமே அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 நான் வாசிக்கிறேன். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. See this passage and the scripture portion, it is only for those whom the Lord hath chosen. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே தான் இந்த ஓமை அது கரெக்டாக அப்ளிகபிள் ஆகும். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் தேவனை நேசித்து தேவனுடைய பாதையில் அவங்க நடக்கும் பொழுது அவங்களுக்காகவே தேவன் அநேக காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை மற்ற கண்கள் காணாமல் இருக்கலாம். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு இருதயத்திலே அந்த அஷூரன்ஸ், அந்த வெளிப்பாடு நிச்சயமாக இருக்கும். அதனால தான் 7வது வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் எப்படி இருக்கிறார் ஆண்டவர்னா, நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அந்த அநீதியுள்ள நியாயாதிபதிக்கு மனசே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா, ஓகே அவங்களுக்கு லெட் அஸ் டூ சம் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு மனசு இருந்தால் தான் அவங்க முதல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவருக்கு மனசே இல்லை. 2வது அவருக்கு கடவுள் பயமும் இல்லை. 3வது அவர் மனுஷரையும் அவர் மதிக்க மாட்டார். அப்படிப்பட்டவர்கிட்டயே ஒரு லேடி தொந்தரவு பண்ணும்போது, இவள் இனி என்னை தொந்தரவு பண்ணாத படிக்கு, இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். சொல்லதான் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இட் இஸ் நாட் ரிவீல்டு. ஓகே, 6th verse, அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஸோ வாட் த லார்ட் வாண்ட்ஸ் us to know, நான் உன்னை ஆசீர்வதிக்க மனதுள்ளவனாக இருக்கிறேன். நீ கேட்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய பெட்டிஷனை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். பட் வாட் ஐ வாண்ட் டு see in your life is that you must be having faith. அந்த விசுவாசத்தை பார்க்கணும்னு விரும்புகிறார். இது எல்லாருடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறது இல்லை. ஒரு சிலருடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் அதை செய்கிறார். 8வது வசனம், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். எல்லாருக்கும் ஒரே விதமாக தேவன் நடத்துவதில்லை. ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாக தேவன் நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த காரியங்கள் நிறைவேறும். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமாப்பா, நீர் ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. இரவும் பகலும் ஆண்டவரே கூப்பிடுகிற உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே ஆண்டவரே நீ நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறீர். ஆனால் நீ நியாயம் செய்யும் பொழுது சீக்கிரத்திலே நியாயம் செய்வீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்கள் விசுவாசத்தை உறுதியாய் ஆண்டவரை பற்றிக்கொள்ள விசுவாசத்திலே நிலைநிற்க உதவி செய்யும். எங்களுக்கு வேண்டிய கிருபையை கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளெஸ் யூ.